அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டே. அதாவது பார்த்தீங்கன்னா உன்னிப்பூச்சி டே. இந்த உன்னிப்பூச்சி வந்து ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு தொற்று கிருமி பார்த்தீங்கன்னா இந்த உன்னிப்பூச்சி தான். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு வெயில் வந்து முடிஞ்சு குளிர் ஆரம்பிக்கிற காலத்துலையும், குளிர் முடிஞ்சு வெயிலாக இருக்கிற காலத்துலையும், மழை பேஞ்சு ஓஞ்சு நார்மல் கண்டிஷன் வருவீங்களா அந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வந்து உங்களுக்கு பரவும். இது எப்படின்னா உன்னிப்பூச்சினால வந்து உன்னிக்காய்ச்சல் வந்து நிறைய மாடுகள் வந்து இறந்த கணக்கெலாம் இருக்குதுங்க. இதனால நம்ம வந்து உன்னிப்பூச்சி வந்ததுக்கு அப்புறம் மருந்து அடிக்கிறத விட்டுட்டு ஒரு 45 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபார்மில் எல்லா அனிமல்ஸ்க்கும் தரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த உன்னிப்பூச்சி மருந்தை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இந்த உன்னிப்பூச்சினாலே வரக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம வந்து முற்றிலுமாக வந்து தவிர்க்க முடியும். ரொம்ப மோசமாக இப்போ நிறைய பூச்சி வந்து இருக்குது, இடமே இல்லை உடம்புல, அந்தளவுக்கு பூச்சி இருக்குது, நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக அங்கங்கே கொஞ்சம் தெரியுது அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கான டைம் சைக்கிள் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும் எல்லா பக்கமுமே. அதனால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உன்னிப்பூச்சி ஸ்ப்ரே வந்து நீங்கள் அடிச்சிடணும். நான் வந்து என்ன மருந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சைடில் நான் கொடுக்குறேன். இந்த மருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு வந்து 2 ml வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய மாடு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரேயர் டேங்க் வந்து யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ப்ளோயர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ளோயர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணு மூஞ்சிலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, எடுத்துக்கியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து அப்ரூவ் பண்ணாத எந்த ஒரு மருந்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாடுகளுக்கு வந்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வந்து குரூப்பில் கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து ஒருத்தர் வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து பயன்படுத்தலாமா, பூச்சிக்கொல்லிக்கு வந்து பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த உன்னிப்பூச்சிக்கு வந்து பயன்படுத்திங்கன்னா இறந்துடும் சொல்லியிருந்தாங்க. பட் அது இறக்கலாம். பட் அதனால் வந்து மாடுகளுக்கு வந்து நக்குனாலோ ஏதாவது பிரச்சனையானாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் பாதிப்பு இருக்குங்க. இந்த மருந்தெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நக்குனா எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுன்றதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி தான் அந்த டைல்யூஷன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்தியன் கவுன்சில் என்ன வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மருந்துகளை மட்டுமே, மாடுகளுக்கான மருந்துகளை மட்டுமே மாடுகளுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா ரொம்ப வெயில் டைமில் வந்து அடிக்க வேண்டாம். கட்டுறதும் பார்த்தீங்கன்னா வந்து வெயிலில் வந்து ரொம்ப பிடிச்சி கட்டிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து இதோட ஸ்மெல் இதோட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து மாடுகளுக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுத்தல் அந்த மாதிரி வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் நக்காத இருக்கிற மாதிரி கொஞ்சம் நாள் தூக்கி கட்டியிருக்கிறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் மேலே தூக்கி கட்டியிருக்கிறோம், அவ்வளோ சீக்கிரம் கீழே குஞ்செல்லாம் நக்க முடியாது. இந்த மாதிரி கட்டிக்கிட்டு நீங்கள் தாராளமாக அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்க வச்சுட்டோ, நார்மல் வெயிலில் அதாவது மிதமான வெயிலில் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுறலாம். குளிக்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. குளிக்க வச்சிங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 24 hours 48 hours வரைக்கும் ஆகும் இதோடைய மருந்து வந்து வேலை செஞ்சு அந்த பூச்சி அதோடைய குஞ்சுகள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு வந்து மினிமம் 2 நாள் ஆகும். அதனால் வந்து குளிப்பாட்டாதீங்க. ஒரு 15 நாள் 20 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் குளிப்பாட்டுங்க. எவ்ரி 45 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த உன்னிப்பூச்சி டே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபார்மில் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உன்னிப்பூச்சினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நல்லாவே தடுத்துடலாம். மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குங்க.